ஓம் சக்தி, பராக் சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல சிஎம் சார வச்சு செஞ்ச விஜய். அதுலயும் குறிப்பா ஸ்டாலினோட அப்பாவால, அதாவது கருணாநிதியால தொடர்ந்து 2 முறை ஆட்சிய பிடிக்க முடியல. எங்க ஸ்டாலின் தொடர்ந்து 2 முறை ஆட்சிய பிடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிய விஜய். ஒருவேளை விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டாருன்னா மக்களுக்கு உண்மையாவே நல்லது பண்ணுவாரா? இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரே நேரத்துல கருணாநிதியால 2 முறை சிஎம் ஆக முடியல. எங்க ஸ்டாலின் 2 முறையா ஆட்சி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்களா விஜய். அதுல பாதி உண்மை பாதி பொய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். 2 முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க சரியா. கருணாநிதி அவர்கள் எப்படி பிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1967ல நடந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சு அதுல அறிஞர் அண்ணா சிஎம் இருக்கிறாங்க. அதுவும் 1969ல அண்ணா இறக்குறாரு. குறிப்பா சிஎம் இருக்கும் போதே அண்ணா இறக்குறாரு. எப்போனா பிப்ரவரி 3ஆம் தேதி இறக்குறாங்க. அதே பிப்ரவரி 10ஆம் தேதி யார் சிஎம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் சிஎம் பொசிஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் 1971ல மறுபடியும் எலெக்ஷன் வருது. அதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவும் கருணாநிதி அவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அவர் தான் சிஎம் பொசிஷன்ல இருக்கிறாங்க. இப்போ திமுக சைடு கணக்கெடுத்து பார்த்தாச்சுன்னா தொடுத்தால 2 முறை கருணாநிதி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அண்ணா சிஎம் இருக்கும் போதே இறந்ததுனால தான் அந்த பதவியை தான் யார் எடுத்திருக்காங்க, கருணாநிதி அவர்கள் சிஎம் இருந்தாங்க. மற்றபடி தனியா நின்று எடுத்து கருணாநிதி சிஎம் வரல சரியா. அப்போ ஆக மொத்தம் இந்த சைடு பார்த்தோம்னா கருணாநிதி தொடுத்தால 2 முறை ஆட்சியை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆனா கலைஞரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முறை தொடுத்தால ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆனா நீங்க ஒண்ணு கேட்கலாம், அப்பவுமே 2 முறை தொடுத்தால தானே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். அதுலதான் திமுகவோட யுக்தியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு 3 வருஷமா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அடுத்த 2 வருஷமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு செய்யறது மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கையெழுத்து போடுவாங்க. பட் அதை போட்டுக்கிட்டு அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வேலையே ஆரம்பிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி எங்களை ஜெயிக்க வைங்க, நாங்க அதுல தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிப்பாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் வர்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஃபாஸ்டா செயல்படுவாங்க திமுக அரசு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடு போடுறது, மாணவர்கள் மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இந்த மாதிரி நலத்திட்டங்களை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் மக்கள் மனசுல நல்ல இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. காலங்காலமாவே இந்த ஒரு யுக்தியை தான் பயன்படுத்திட்டு வராங்க. இதேதான் அந்த காலகட்டத்திலயுமே கருணாநிதி இந்த ட்ரிக்கை பயன்படுத்தியிருக்கலாம். பயன்படுத்தினதுனால அடுத்தது தொடுத்தால சிஎம் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியே தீர்வேன். இதைதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் குத்தி காமிச்சிருந்தாங்க. ஸ்டாலினோட அப்பாவால, அதாவது கருணாநிதியால 2 முறை தொடுத்தால ஆட்சியை பிடிக்க முடியல. எங்க ஸ்டாலின் அவர்கள் தொடுத்தால ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி குத்தி பேசியிருந்தாங்க. இன்னொன்னு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே ஜெயிச்சுக்கிட்டுறாங்க. ஒருத்தங்க பண்ண தப்ப இன்னொருத்தவங்க சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தவங்க பண்ண தப்ப இன்னொருத்தவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியே சண்டை மாதிரி காட்டிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கூட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பொதுவா இது நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு புரியாம இருக்கலாம். அவங்க யார சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே விஎஸ் ஏடிஎம்கே அவங்க 2 பேர்த்தையும் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாத்தி மாத்தி வராங்க சரியா. மக்கள் இப்போ ஓட்டு போடுறாங்க டிஎம்கேக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி பிடிக்கலன்னா உடனே என்ன பண்றாங்க, ஏடிஎம்கே தான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே பண்ண தப்ப டிஎம்கே குத்தி காட்ட மாட்டாங்க, டிஎம்கே பண்ண தப்ப ஏடிஎம்கே குத்தி காட்ட மாட்டாங்க. இதை மாதிரி தான் காலங்காலமாவே நடந்துட்டு வருது. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணுங்க. அதுதான் விஜய் அவர்கள் சொல்ல வராரு சரியா. இது வரைக்குமே ஆட்சி மாற்றமே இல்ல. மக்கள் சூஸ் பண்றது ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. 2 பேர்த்துக்கு தான் மாதிரி மாதிரி போட்டு
ஓட்டு போடுறாங்க. அதனால இந்த வாட்டியாவது ஆட்சி மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே நம்ம காலங்காலமா ஒண்ணுல டிஎம்கேக்கு போடுறோம், இல்லன்னா ஏடிஎம்கேக்கு போடுறோம். அப்படிங்கிற மாரி தான் போடுறோம். கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு வந்து ஒருத்தங்க புதுசா வந்தாலுமே இதுவரைக்குமே நம்ம அவங்கள சூஸ் பண்ணது கிடையாது. ஆனா இந்த வாட்டி ஒருத்தரு அந்த அளவுக்கு பலத்தோட வந்திருக்கிறாரு புதுசா எலக்ஷனுக்கு. ஆனா இப்பவுமே நம்ம வந்து அவர சூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்பவே ஒரு பின்விளைவ தான் சந்திப்போம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே இல்லன்னா டிஎம்கே மட்டும் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால ஒதுக்கப்பட்ட ஒருத்தங்க புதுசா வந்து எலக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்க என்னென்ன தப்பெல்லாம் இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்து சொல்லுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நெறைய விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணல் வளம் காணாம போகுது. சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரியா? ஆனா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா இருந்துச்சுன்னா, இது எல்லாமே சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ஆனா ஒரே ஒருக்காவது ஆட்சி மாற்றம் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா இன்னும் வேற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த எலக்ஷன்ல விஜய் ஒரு வேள தோத்துட்டாரு. விஜய்க்கு லாஸா அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா கிடையாது. மக்களுக்கு தான் லாஸ் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் சினிமா துறைய விட்டுக்கிட்டு, புதுசா நம்ம ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரி, புதுசா 2026ல எலக்ஷன்ல நிக்க போறாரு. சரியா? அதனால மக்கள் என்ன பண்ணணும், ஒருத்தங்கள புதுசா வந்திருக்காங்க, நமக்கு ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிற மாரி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஆனா மக்கள் அது பண்ணாம இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு என்ன பண்ணுவாரு, சரி இனி நம்ம தான் தோத்துட்டோமே, இனி என்னத்துக்கு? மக்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்னு நெனச்சோமே, அவங்க வந்து சூஸ் பண்ணலயே அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவரு வந்து நம்ம இனி சினிமால போய் படம் நடிச்சுட்டு நம்ம சம்பாதிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அவரு பல கோடி சம்பாதிச்சுட்டு போயிருவாரு. சரி, நம்ம இனி சினிமா துறையில வேண்டாம். இனி நம்ம வந்து நல்ல அளவுக்கு மீறி சம்பாதிச்சாச்சு. நம்ம இனி எங்கேயாவது ஃபாரின்ஸ் கண்ட்ரில போய் ஏதாவது இடத்த வாங்கி, இனி அங்கேயே வந்து மீதி வாழ்க்கைய தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து கூட ரிலாக்ஸா அவரு இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி அவருக்கு பிளான் நெறையவே இருக்குது. சரியா? மக்களுக்கு இதனால என்ன லாஸ் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மக்கள் பொறுத்தவரைக்கும் வந்து கடைசி வரைக்குமே ஒண்ணுல டிஎம்கே இல்லன்னா ஏடிஎம்கே. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இதனால விஜய் அவர்களுக்கு வந்து லாஸ் கிடையாது. அவரு அவருடைய லைஃப்ப பார்த்துட்டு அந்த ஆளயே போயிருவாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். ஆனா இதுல முழுக்க முழுக்க நஷ்டம் வந்து மக்களுக்கு மட்டும் தான். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க, மக்களாகிய இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம, இந்த வாட்டியாவது உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா, அதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.